ஏழைகளை அடிமைப்படுத்தி கொண்டு சமயங்களாலும் சட்டங்களாலும் மறைநூலாலும் ஏன் கடவுளையே வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு யூத சமூகத்தை பார்த்து இது கடவுள் விரும்பும் சமூகம் அல்ல. எங்கே அடிமைத்துவம் தலை தூக்குகிறதோ, எங்கே நான் தான் என்ற அகந்தை மிளிர்கிறதோ, எங்கே அடுத்தவரை ஆட்டுவிக்கக்கூடிய அகங்கார மனப்பாங்கு அது குடும்பத்திலோ குழுமங்களிலோ சமூகத்திலோ அல்லது பணித்தளங்களிலோ இருக்கிறதோ, அங்கே கடவுள் மனமு வந்து செயல்பட முடியாது. ஏனென்றால் கடவுள் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அந்த சமத்துவ பார்வையைத்தான் மரியா தாழ்ந்தோரை உயர்த்தினார். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலாக நாம் பாடினோம். தாழ்ந்தோரை உயர்த்தினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார் என்று அவருடைய தாக வேகத்தை எடுத்து சொன்னார். இந்த சமூகத்திலே சமத்துவம் நிலைபெற வேண்டும். எல்லாரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். எல்லாரும் சாதி சமய நிற இன பால் பாகுபாடுகளை கடந்து கைகோர்த்து ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்றிருக்கக்கூடிய அந்த நிலை, அதுதான் இறையாட்சி. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கனவாக கண்டார். அதைத்தான் அறிமுகம் செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொணர வேண்டும் என்பதற்காகத்தான் தன் இன்னுயிரை ஈய துணிந்தார். அந்த துணிதல் இன்று நம் வழியாக வெளிப்பட வேண்டும். எங்கே? சாதியின் பெயரால்.